இந்த சப்போரா ஃபோர்ட் போயிட்டு வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் நாங்கள் வந்து எங்கள் அந்த ஹோம் ஸ்டே பெல்லா வில்லா ஹோம் ஸ்டேக்கு அங்கேயே வந்துட்டோம். நாங்கள் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு திரும்பவும் வந்து இப்போ வந்து கேண்டோலிம் பீச் அந்த ஏரியாவில் இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கறதுக்காக போகிறோம். நைட் வந்து பாகா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பார்க்கலாம். இந்த ட்ரிப்பில் எங்கே தங்கினோம் அப்படின்னா பெல்லா வில்லா ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் தங்கினோம். இது கோவாவோட கேபிட்டலான பனாஜிலேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற தோனா பாலா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த தடவை நாங்கள் கோவாவுக்கு போகச்சு 3 நாள் நாங்கள் வந்து இந்த ஹோம் ஸ்டேல தான் தங்கினோம். அது 3rd டே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாகா அப்படின்ற ரூமில் தான் நாங்கள் தங்கினோம். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ரூம். வெளியில் ஒரு சூப்பரான ஒரு சிட் அவுட் கூட இருக்குங்க. இங்கே பாகா ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிற ரூம் தான் தூத் சாகர் அப்படின்ற ரூமு. எனக்கு இந்த ரூமில் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஒர்க் டெஸ்க் தான். இங்கே தங்கச்ச நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணணும்னாலும் சரி இல்லை வீடியோ எடிட் பண்ணணும்னாலும் சரி இந்த ஒர்க் டெஸ்கில் உட்காந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் மொத்தமாக 4 பேர் போனோம். அதில் 2 பேர் பாகா ரூமில் தங்கினோம், 2 பேர் இந்த ரூமில் தங்கினோம். இந்த 2 ரூமுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்த உடனே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எங்களால் தூங்க முடிஞ்சது. இந்த ஹோம் ஸ்டேல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இங்கே ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வித் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கிறதுனால நைட் ரூமுக்கு வந்து ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணணும் இல்லை ப்ரௌஸ் பண்ணணும்னாலும் அதுக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. இந்த ஹோம் ஸ்டேல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா தங்குறதுக்கு மொத்தம் 6 ரூம் இருந்ததுங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கோவா வரைச்ச இந்த பெல்லா வில்லா ஹோம் ஸ்டேல தங்குறதா இருந்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனல் நேம் குக் அண்ட் ட்ரிக் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அந்த ஆஃபரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஹோம் ஸ்டேல இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த லைட்டிங்லாம். இதை பற்றி நம்ம வரப்போகிற வீடியோக்களில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் வந்து சிங்க்வரம் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைடில் பார்க்கிங், அந்த மெயின் ரோடில் பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைடில் பார்க்கிங் நான் லொக்கேஷன்லாம் கொடுக்குறேன். எங்கே பார்க்கிங் கிடைக்குதோ முன்னாடியே அங்கேயே நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா எண்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே சுத்தமாக பார்க்கிங்கே கிடைக்க மாட்டேங்குது. திருப்பி வந்து நீங்கள் தேடுறதுக்கு கஷ்டமாயிடும். அதனால் உங்களுக்கு அவைலபிளான பார்க்கிங் எங்கே இருக்கோ அங்கே போட்டுட்டு வாக் பண்ணிவிட்டு போய்டுங்க. பெய்டு பார்க்கிங் அது 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 3 இடம் இருக்கான். ஒன்று வந்து சிங்க்வரம் பீச் இருக்குது, சிங்க்வரம் ஃபோர்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஏதோ சன்செட் வியூவோ ஏதோ சொல்லுவாங்க. அதாவது லோவர் அக்வாடா ஃபோர்ட்டு தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த 3 பாயிண்ட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் இடம். ஸோ பார்க்கிங் எல்லாமே ரோடு ஓரமாக தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த இதில் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நம்ம பிடிச்சிக்கிறோம். பாருங்கள் டிராஃபிக் ஜாம் எப்படி இருக்குது. இப்போ நான் சொன்னது வந்து காரில் வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் பைக்கில் வரீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோர்ட்டு கிட்டேயே பைக் பார்க்கிங் இருக்குது, அங்கேயே நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். இந்த கோவா ட்ரிப்பில் Day 3 ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம வந்து வெகாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போயிருந்தோம். அதை பற்றி எபிசோட் 3ல் நம்ம வந்து ஏற்கனவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பாருங்கள். இப்போ நம்ம Day 3ல் ஈவினிங் டைம் ஃபஸ்ட்டு சிங்க்வரம் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த சிங்க்வரம் பீச் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் கோவாலே ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பீச்சான கேண்டோலிம் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த பீச்சுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா தாஜ் ஃபோர்ட் அகோடா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அதுக்கு நீங்கள் மேப் போட்டு போனீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு ஜஸ்ட் சைடில் தான் இந்த சிங்க்வரம் பீச், சிங்க்வரம் ஃபோர்ட் எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீச் பார்த்தீங்கன்னா சிங்க்வரம் பீச்சு. இது வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இது வந்து சிங்க்வரம் ஃபோர்ட்டு. அந்த இடத்துல இருக்கிறது வந்து லோவர் அகோடா ஃபோர்ட்டு.
ஸோ இது 3 வந்து என்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான். நீங்கள் இது வழியாக வந்தீங்கன்னா இந்த 3 இடத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடலாம். இந்த சிங்க்வேரியம் பீச் பக்கத்தில் இருக்கிறது லோவர் அகோடா ஃபோர்ட். அப்பர் அகோடா ஃபோர்ட்னு இன்னொன்று இருக்குது. அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போனோம். இந்த கேண்டலின் பீச்சும் சரி, அப்பர் அகோடா ஃபோர்ட்டும் சரி, இது ரெண்டுத்தை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கோவாவை ஒரு காலத்தில் பிஜப்பூர் மன்னனான அதில் ஷா அப்படின்றவர் தான் ஆட்சி பண்ணியிருந்தாராம். அவர்கிட்டேருந்து போர்ச்சுகீஸ் போர் புரிஞ்சு கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா பிரிட்டிஷ், டச், ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லி இன்வேடர்ஸ் நிறைய பேர் கோவாவை எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்களாம். அவங்க கிட்ட இருந்தெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அகோடா ஃபோர்ட்டை 17th centuryல போர்ச்சுகீஸ் கட்டியிருக்காங்க. அதை பற்றியான ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி இந்த போர்டில் எழுதியிருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பக்கமாக போனோம் அப்படின்னா லோவர் அகோடா ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே தான் பிரிசனர்ஸ் ஆஃப் வந்து கோவா இருந்தாங்களா? அது அகோடா ஃபோர்ட்டு. லோவர் அகோடா ஃபோர்ட்டில் கூட இருந்தாங்களா? போர்டில் தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அந்த லோவர் அகோடா ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ரெனோவேஷனில் இருந்தது. இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வருஷமாக ஒரு 3-4 இயர்ஸாகவே ரெனோவேஷனில் இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக தான் ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்களும் இது வரைக்கும் வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரோம். ஈவினிங் டைம் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க. ஏன்னா இந்த பீச்சில் கேண்டலின் பீச்சை கம்பேர் பண்ணச்ச கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. பார்க்கிங் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே சீக்கிரம் வர்றது ரொம்ப நல்லது. நீங்கள் ரிலாக்ஸ்டான ஒரு வைப்பில் சன்செட்டை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா இந்த பீச்சுக்கு நீங்கள் வரலாம். ஏன் நின்றுட்டா? பின்னாடி பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல்லாம் இருக்குது. அங்கே எப்போ அழிச்சுன்னு போவீங்க? என்ன இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, இந்த வீடியோ எல்லாமே வந்து ஒரு 1 million வியூஸ் மினிமம் வந்துச்சுன்னா நம்ம கூட்டின்னு போகிறோம். இதுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்னே சொல்லியிருக்கலாம். அவ்வளோ நம்பிக்கை நம்ம சேனல் மேலே. ஏங்க நாங்கள் தாஜ் போனோம் அப்படின்னா எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய வாட்டி பாருங்கள் அந்த வீடியோலாம். ஒரு புது விதமான பிளாக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து சேனலே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா வியூஸும் வர மாட்டேங்குதுன்னு. பட் லாஸ்ட் ஒரு 6 months-ஆகவே கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. எஸ்பெஷலி கோவாவை பற்றி ஒரு 2 பிளானிங் வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள். அந்த பிளானிங் வீடியோ வந்து நல்லா ரீச் இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த நார்த் கோவா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து 2018-17 அந்த டைம் தான் வந்தோம். அதுக்கப்புறமா வந்து பெருசாக வரல. நாங்கள் ஏதோ சவுத் கோவா தான் போனோம். நாங்கள் நார்த் கோவாவில் வந்தோம். ஒரு சில இடங்கள் ஃபுல்லும் நாங்கள் வந்து கவர் பண்ணல. ஸோ இந்த வாட்டி வந்து ஃபுல்லும் நம்ம வந்து நார்த் கோவா ஃபுல்லும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியானால தான் நாங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வரோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் கேப்சர் பண்ணி கொடுக்குறோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதான் வந்து லோவர் அகோடா ஃபோர்ட்டு. இங்கே வந்து சேர்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம உக்காந்துட்டு அப்படியே சன்செட் பார்க்கலாமா. இது வந்து சன்செட் வியூ பாயிண்ட்னே சொன்னாங்க அங்கே. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து போகக்கூடாது, இந்த பாயிண்ட் மேலே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரெஸ்ட்ரிக்டட், இதுக்கு மேலே போகக்கூடாது நம்ம. நீங்களாம் வந்தீங்கன்னா எங்கே இந்த சைடில் நான் அப்படியே எகிரி குச்சிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, கண்ணாடிலாம் போட்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க நமக்காக. ஆனால் இங்கே உக்காந்துக்கலாம் ஜாலியாக. இப்படி உக்காந்துட்டு நம்ம வந்து சன்செட்டை பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்வரம், இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்வரம் ஃபோர்ட்டு. கடலுக்கு நடுவில் கொஞ்சம் தூரம் கட்டியிருப்பாங்க. இதோட பியூட்டி என்னென்னா, இந்த லோவர் அகோடா ஃபோர்ட் போகிற வழியிலேன்னு பார்க்கச்சு அந்த சவுத்தில் பட்டு அப்படியே அந்த அலை வந்து அப்படியே எழும்பும். அதை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து சிங்க்வரம் ஃபோர்ட்டுக்கு போயிடலாம். இது ஃபோர்ட்டுனா என்ன பெருசாக ஒன்றும் இல்லைங்க, கடல் நடுவில் சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். ஆமாம், வியூஸ்க்காக தான் சிங்கரம் ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க, பெருசாக ஒன்றும் ஃபோர்ட் மாதிரிலாம் இல்லை. Only for the safety for the views. சிங்கரிங் ஃபோர்ட்டை ஏன் இந்த மாதிரி பீச்சுக்குள்ளே கட்டியிருக்காங்கன்னா, ஏதாவது எனிமி ஷிப்ஸ் வந்தால் ஏர்லியாக வார்னிங்ஸ் கொடுக்கறதுக்கு தான். நாங்கள் மற்றபடி இந்த சிங்கரிங் ஃபோர்ட்டில் எந்த ஒரு சீக்ரெட்டும் கிடையாது. உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலராக இருக்கும். எனக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற வட்டக்கோட்டை ஞாபகம் தான் வந்துச்சு இந்த சிங்கரம் பீச்சை பார்க்கச்சு. மேலே ஏறி பார்த்தோம்னா இங்கேருந்து இந்த அரேபியன் சீயோட வியூஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம பக்கத்தில் நின்னா அலை வந்து நம்ம மேலே மோதுற மாதிரி அந்த சவுத்து மேலே மோதி நம்ம மேலே அப்படி தெளிக்கும் பாருங்க, செமையாக இருந்ததுங்க. இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தாஜோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, தாஜ் அகோடா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட்டு. இதே மாதிரி தாஜோடைய ப்ராப்பர்ட்டி இங்கே 2-3 இருக்குது இங்கே பக்கத்துலேயே. இப்போ வந்து நம்ம வந்து சிங்க்வரம் ஃபோர்ட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து சிங்க்வரம் பீச் இருக்குது, அங்கே தான் நம்ம வந்து இப்போ போகிறோம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பீச்சஸ் இன் நார்த் கோவா அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் வாங்க. சிங்கரிம் ஃபோர்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கரிம் பீச் போகிறதுக்கு இந்த ஸ்டெப் வழியாக கீழே இறங்கி போனீங்கன்னா வந்துடும். நாங்கள் ஃபஸ்ட்டு லோவர் அகோடா ஃபோர்ட்டில் இருக்கிற அந்த சன்செட் வியூ பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கூட அந்த சன்செட் வியூ பாயிண்ட் போயிட்டு உங்களுடைய ட்ரிப்பை முடிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் என்ட்ரன்ஸில் நிறைய கூட்டம் இருக்கும். பட் போக 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 அங்கெல்லாம் வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து அந்த எண்டுக்கு போயிடலாம் வாங்க. இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற பீச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்து சன்செட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீச்சஸில் நாங்கள் வந்து மகாராஷ்டிராவுக்கு போயிருந்தோம், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சன்செட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கோவாலையும் நாங்கள் ஒரு சில இடங்கள் கோல்வா பீச் அங்கெல்லாம் போயிருந்தோம், அங்கேயும் சன்செட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற கோஸ்ட் சைடில் நீங்கள் வரீங்க அப்படின்னா சன்செட் எப்போவுமே மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஏதோ ஒரு பீச்சில் போய் சன்செட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சன்செட்டே தெரிலங்க, ஏன்னா வந்து க்ளவுட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி சன்செட்டே தெரியல. அவ்வளோதான், இதான் சன்செட் இன்னைக்கு. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது, அதே சமயம் பீச் ரொம்ப நீட்டாக இருக்குது, எந்த பொல்யூட்டும் பண்ணல யாரும். இந்த டைம் வந்து ஈவினிங் டைம் இருக்குது, ரொம்ப ஆப்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி வரணும். சன்செட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுது, இதுக்கப்புறம் வராது அப்படின்னு தோணுது. அவ்வளோதான், சன்செட் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா வந்து பாகா பீச்சுக்கு போக போகிறோம். நைட் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத அங்கே போய் நம்ம வந்து பார்க்கலாம். நைட்டாக பாட்டில் எடுத்துன்னு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். அதுதான் கோவா லைஃப்.
அடுத்தது நம்ம வந்து இந்த பாகா பீச் போகிறோம் இல்லையா, அங்கே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். இந்த பார்ட்டி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோவானா பார்ட்டி கேபிட்டல்னு. பாகா பீச்சில் தான் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அங்கே போகலாம். இந்த கௌசிக் கொண்டான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாகா பீச் போகிற வழியெலாம் இப்படி தான் ரொம்ப டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குங்க. என்னோட சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஈவினிங் ஒரு 5 o'clock முன்னாடியே நீங்கள் வந்து பாகா பீச்சுக்கு வந்துடுங்க. அங்கே சன்செட்டை பார்த்து முடிச்சு அதுக்கப்புறமா நைட் லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிராஃபிக் இருந்ததுன்னு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக டிராஃபிக் ஜாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து இங்கே கவர்மெண்ட் பாகா பீச்சில் கவர்மெண்ட் கார் பார்க்கிங் ஒன்று இருக்குது. நான் லொக்கேஷன் கீழே கொடுக்குறேன். அந்த இடத்துல கரெக்டாக வந்து போட்டுருங்க. கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், நிறைய செக்யூரிட்டிலாம் இருக்குது. நடுவில் நிறைய இடத்துல பெய்ட் பார்க்கிங்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இது ஒரு பெரிய இடம் வந்து பார்க்கிங் பண்ணணும்னா அந்த இடத்துக்கு வந்து பண்ணிடுங்க. ஆனால் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும்ல. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த சிங்கோரியம் பீச்சில் நீங்கள் வரத்துக்கு. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் டிராஃபிக் ஜாம் வேற வழி. இந்த டைம்ல எல்லாமே பாகா பீச்சுக்கு போற குரூப் தான். இவங்கலாம் கேட்குறாங்க அப்படி என்ன இருக்குது பாகா பீச்சில் அப்படின்னு. பார்க்க போகிறோம் வாங்க. பார்க்கிங்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு பாத்வே இருக்கும். அது வழியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பாகா பீச்சுக்குள்ளே என்டர் ஆகிடலாம். பீச் வழியாகவே அப்படியே நீங்கள் வாக் பண்ணி போகிறீங்கன்னா பாகா பீச்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த ரூட்டை உங்களுக்கு காட்டாது. பாகா பீச்னா அது கோவாங்க, கோவானா அது பாகா பீச்சுங்க. அப்படிதான் இங்கே வரவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. கோவா வந்தால் இந்த பீச்சுக்கு வராமல் ரிட்டர்ன் ஆகவே மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்பாட் எது அப்படின்னா அது இதுதாங்க. அங்கே அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பீச் ஓரமாக நிறைய பீச் ஷாக்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, பார்ட்டி எல்லாமே நடக்குங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணலாம். நைட் லைஃப்க்கு பேர் போன இடம் இந்த பாகா பீச். எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு தடவை நீங்கள் போகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. பாகா பீச் பக்கத்தில் இருக்கிற கேலங்கோட் பீச்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். பீக் சீசனில் வந்தீங்க அப்படின்னா இங்கே பயங்கரமாக களகட்டும். இப்போ சம்மர்னால கொஞ்சம் அடக்கி வாசிக்குது இந்த பாகா பீச். இப்போ நம்ம வந்து பாகா பீச்லேருந்து டீடோஸ் லேனுக்குள்ளே போகலாம். த மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் இந்த என்டையர் கோவா இங்கே தாங்க. கேஃப் மோம்போ அப்படின்றது ரொம்ப பாப்புலரான ஒரு நைட் கிளப். இந்த நைட் கிளப் மாதிரி நிறைய நைட் கிளப்ஸ் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே இருக்குது. டிஸ்கோஸு, பார்ட்டி, ட்ரிங்க்ஸு எல்லாம் லிமிட்டை மீறி ஓடுங்க இங்கே நைட்டு ஃபுல்லும். ஈவினிங் 8 மணிக்கு மேலே தான் இங்கே வந்து களகட்ட ஆரம்பிக்கும். இந்த நைட் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லுமே ஓப்பன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நைட் கிளப் தவிர இங்கே டேட்டூ ஷாப், ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபிஷ் பான்னு அதெல்லாம் வேறு சைடில் நிறைய இருக்குங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆயிருக்கும் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? நீங்கள் நம்ப மாட்டீங்க. டைம் இப்போ வந்து 10-10:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நாங்கள் ஏதோ பட்டி காட்டுற மிட்டாய் கடையை பார்க்குற மாதிரி இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்.
இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இந்தியாவிலே இப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காகவும் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து போன கோவா வீடியோஸும் சரி, கோவா பிளானிங் வீடியோஸ்லையும் சரி, நண்பர்கள் நிறைய பேர் நீங்கள் வந்து இங்கெல்லாம் போய் காட்டணும் அப்படின்னு சொன்னதுனால அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த வீடியோ நாங்கள் வந்து போடுறதுக்கு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் போய் நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பாகா பீச்சில் என்னென்னு பார்த்துருப்பீங்க. நிறைய கிளப்ஸ் இருக்கும், பார்ட்டி பண்ணுற இடங்கள்லாம் இருக்கும், அப்புறம் டேட்டூஸ் போடுற இடங்கள் இருக்கும், அப்புறம் அந்த பீச் ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஷேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது பார்ட்டி கேபிட்டல்னு கோவா ஏன் சொல்கிறாங்கன்னா அது பாகா பீச்சும் கேலங்கோட் பீச், இந்த 2 பீச்னால தான். உங்களுக்கு அந்த பார்க்கிங் ஏரியா எங்கே பண்ணணும்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணிங்கன்னா டீட்டோஸ் லேன்னு ஒன்று வரும். அந்த டீட்டோஸ் லேனுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல்லும் அந்த பார்ட்டி இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் அங்கே போய் பண்ணலாம். இதில் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா கார் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா பார்க்கிங் கிடைக்கிறது தான். எங்கேயோ தூரம் போய் பார்க் பண்ணணும். 2 வீலர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2 வீலர்னால் ரொம்ப பக்கத்துலேயே நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பாகா பீச், அந்த டீட்டோஸ் லைன், இந்த ஏரியா பக்கத்துலேயே நிறைய பார்க்கிங்லாம் இருக்குது, அங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 வீலர் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா 2 வீலர் எடுத்துகிட்டு வர மாதிரி காட்டுவோம். ஸோ கார் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக வரணும். இதுக்கப்புறமா நாங்கள் டின்னரையும் வந்து அங்கே ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி எங்களுடைய ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:20-25 ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் வந்து ரீச் ஆனோம். பாகா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கெலாம் கூட கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11:30 வரைக்கும் இருந்தவங்க. அப்பயும் வந்து கூட்டம் அடங்கவே இல்லை. ஒரு 12 o'clock அந்த டைமில் தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸ்லோவாக க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். அங்கேருந்து வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆச்சு எங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 10 minutes முன்னாடி 12:10 அந்த மாதிரி நாங்கள் வந்து ரீச் ஆனோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, தூக்கம் பயங்கரமாக வந்து. குட் நைட், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.